இப்போ ஒரு பொண்ணு என்கிட்ட கால் பண்ணாங்க. அவங்ககிட்ட பேசையில, "மேம் நீங்கள் எல்லாமே என்கிட்ட கேட்குறீங்க. ஆனால் வேலை என்ன வேலைன்னு மட்டும் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க" அப்படின்னு கேட்டாங்க. "சரிம்மா இவ்வளோ நேரம் சொன்னேன்ல, உனக்கு என்னம்மா புரிஞ்சுது? உனக்கு என்னம்மா ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கணும்னா கேளுங்க" அப்படின்னு கேட்டேன். இவ்வளோ நேரம் சொன்னது எனக்கு கிளியராகவே புரிஞ்சுது. எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்கிட்ட பேசுகிறீங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டான கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. இதுநாள் வரைக்கும் எனக்கும் ஒரு 2 கம்பெனிலேருந்து இந்த மாதிரி கால் பண்ணி பேசினாங்க. ஜூம் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள், இந்த லிங்கை டச் பண்ணி உள்ளே வாங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவோம். அவங்க சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியாது. ஆனால் அவங்க எதுவுமே எங்கள் தேவை என்னன்னு தெரிஞ்சுக்காம அவங்க பாட்டுக்கு கேட்டுட்டு போயிடுவாங்க. எங்களுக்கு எதுவுமே புரியாது மேம், நான் வெளியில் வந்துடுவேன். ஆனால் இப்போ நீங்கள் கேட்குறத வச்சு பார்க்கையில எனக்கு கண்டிப்பாக உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு எனக்கு தோணுது. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மேம். ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ மேம். சாருக்கு தேங்க்யூ சார், தேங்க்யூ கோச்சஸ் எல்லாருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கீங்க. ஒரு பாடத்துலேருந்து ஒரு விஷயத்த நான் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நான் பாட்டுக்கு அதிகம் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ கண்ட்ரோல் பண்ணி அவங்களுடைய தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்றத ஒரு விஷயமும் நான் தெரிஞ்சுக்கிட்டு வரேன்.